பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த மாணவர்களுக்கு அவர்கள் படித்த பள்ளியில் சக மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். எத்தனை நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இந்த பள்ளியானது இயங்க தொடங்கியிருக்கிறது? மாணவர்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு எவ்வாறு நடைபெற்று வருகிறது? கடலூர் குமாரபுரத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளிக்கு சொந்தமான பள்ளி வேன் செம்மங்குப்பம் பகுதி அருகே செல்லும் போது அங்கிருந்த கிராசிங்கில் ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு மாணவி, 2 மாணவன் என 3 பேர் உயிரிழந்த நிலையில ஒரு மாணவன் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த பள்ளியானது 2 நாட்கள் விடுமுறை விடப்பட்டிருந்தது. இன்று மீண்டும் அந்த பள்ளி துவங்கிய போது பள்ளியில் உயிரிழந்த மாணவ மாணவிகளுடைய உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த உருவப்படத்திற்கு மாணவர்கள் நீண்ட வரிசையில் நின்று மலரஞ்சலியும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலியும் செலுத்தினார்கள். அப்பொழுது பார்த்தோம் என்றால் சில மாணவ மாணவிகள் கண்ணீர் சிந்தியபடி வந்து அந்த அஞ்சலியை செலுத்துவதையும் நாம் காண முடிந்தது. மேலும் தங்களுடன் படித்த ஒரு மாணவன் மற்றும் மாணவியை இழந்த அவர்கள் மிகுந்த சோகத்துடன் காணப்பட்டனர். மேலும் பள்ளியில் இருந்த ஆசிரியர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. அதே போல உயிரிழந்த மாணவ மாணவிகளுடைய ஆத்மா சாந்தி அடையும் விதமாக கூட்டு பிரார்த்தனையும் அந்த பள்ளியில் நடைபெற்றது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.